சித்தார்த் மற்றும் அதிதி ராவோட போட்டோஸ் இப்போ இணையத்துல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதிதி ராவ் ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்த பெண். தெலுங்கானாவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற வெங்கடாஜலபதி கோயில்ல தான் அதிதி ராவுக்கும் சித்தார்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு எல்லோத்துக்குமே தெரியும். அந்த கோயில் அதிதி ராவோட குடும்பத்துக்கு ரொம்ப பிரியமான கோயில் மட்டுமல்ல, அந்த ஊர்லயே சிற்றரசரான அவரோட தாத்தா கட்டின கோயில் தான் அது. கும்பகோணத்தில் பிறந்த சித்தார்த் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு மணிரத்னத்துக்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார். வாய்ஸ் படத்தோட ஆடிஷன் நடந்த போது எழுத்தாளர் சுஜாதா தான் முன்னா கேரக்டருக்கு சித்தார்த்தை பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு. மணிரத்னத்தோட யூனிட்ல சித்தார்த்தை சந்திக்க போன சங்கருக்கு அவரோட சுறுசுறுப்பை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. 2021 மகாசமுத்திரம் அப்படிங்கிற படத்துல தான் அதிதியும் சித்தார்த்தும் சேர்ந்து நடிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு காதல் ஏற்பட்டுச்சு. அவங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாலும் கூட சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு 2 பேர் சேர்ந்து வந்து தங்களோட காதலை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் மகளின் வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் மகாசமுத்திரம் படத்தில் சேர்ந்து நடித்த ஷர்வானந்தோட நிச்சயதார்த்தம் போன்ற விழாக்களில் 2 பேருமே சேர்ந்து வந்து தங்களோட காதலை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. போன செப்டம்பர் 16 அன்னைக்கு தான் அவங்க 2 பேருமே அதிகாரப்பூர்வமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரங்க மட்டும் கலந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் நடந்துச்சு. அதிதி ராவ் மற்றும் சித்தார்த் 2 பேர்த்துக்குமே இது முதல் திருமணம் இல்லை. சித்தார்த்தும் இதற்கு முன்பு சமந்தா, ஸ்ருதிகாஷன்னு பல காதல் தோல்விகளை சந்திச்சவர். இது போன்ற சினிமா நியூஸ்களை தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.